நல்லா பழுத்துன்னு விட்டுருந்தோம் எங்கள் தோட்டத்தில். அது என்னடான்னா இந்த கிளி வந்து கொத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழுக்கணும், நாளைக்கு இருந்தால் நல்லா பழுத்துரும். அது கிளி கொத்திக்கிட்டு இருக்குது பாருங்கள். குட்டி செடியாக விதை போட்டு வந்து காய் காய்ச்சி பழம் செடியிலே. வாங்க பறிக்கலாம். இப்போது பையன் அறுக்குறான். போச்சு கீழே விழுந்தா அவ்வளோதான். மாமா பிடிச்சிட்டேன். பப்பாளி பழம் அறுத்துட்டு வந்துட்டோம். கிளி கொத்துக்கு வந்து என்ன டப்பு டப்புன்னு சட்டம் இருக்குதுன்னு பார்த்தா கிளி கொத்திட்டு இருக்குது. கொத்திடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான் ஃபுல்லாக பழுத்துருக்கோம். அப்படியே டைரெக்டாக விதை போட்டு செடி வந்து 4 செடி வந்தது. அதில் 3 செடி போயிடுச்சு. ஒன்று முதல்ல காப்பாற்றினேன். நல்லா காய்ச்சிருக்கு. நாட்டு பழம் தான் பாருங்கள். காயிலே வந்து கொத்திடுச்சு. சரி விட்டால் நைட்டுக்கெல்லாம் வந்து கொத்தி வவ்வாலெல்லாம் வீண் பண்ணிடும். அதனால் அறுத்துட்டோம். வாங்க ஒரு 2 நாள் இருக்கட்டும், பழுத்தவொன்னே டேஸ்ட்டாக அறுத்து சாப்பிட்லாம். இதெல்லாம் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு சாதாரண விஷயம். ஆனால் டவுனில் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லைங்களா? காசு போட்டு வாங்கினா அது கூட எப்போ வறுக்கிறாங்க, என்ன நாட்டு பழமா என்னன்னு தெரியாது. இது நம்ம கண் எதிரில் வச்சு செடி வச்சு காய்ச்சி அது நாட்டு பழம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இதெல்லாம் டவுனுக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் தாங்களே. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க.